திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் நாய்க்களின் தொல்லை அதிகமாக உள்ளது. நேற்று பூந்தமல்லி மகாலட்சுமி 13வது வார்டு மகாலட்சுமி 5வது தெருவில் நேற்று 8க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து இருவர் கேஎம்சி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நகராட்சி நிர்வாகம் தமிழக அரசும் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பல தடவை பூந்தமல்லி நகராட்சியில் தொடர்பு கொண்டுள்ளோம். அதிகாரிகள் பேசுகிறதை தவிர எந்த விதமான நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை. நாங்களும் பல தகவல் கொடுத்து விட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ சம்மந்தப்பட்ட வார்டு கவுன்சிலர்களோ இதுவரையும் தெருவில் சோதனை செய்யவும் இல்லை, எங்களை பார்க்கவும் இல்லை என்பதை மிகவும் கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற நிகழ்வு இனிமேல் நடக்காமல் இருக்க தமிழக அரசையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டில் வெளியே வரதுக்கே பயமாக இருக்குது. எங்களுக்கு வீட்டை விட்டு யாரும் வெளியே வர முடியல. பைக்கில் போகும்போதும் பைக்கில் தடுத்தது, நடந்து போனாலும் பிடிக்குது. தெருவில் பசங்க வெளியே வர முடியல. வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு நேற்று நைட்டு பயமாக இருக்குது. நைட்டு 1 மணி வரை கம்போட சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள் தெருவில். ஆனால் நகராட்சி நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திட்டோம். இதோ வரேன்றாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. நாங்கள் தெருவில் நடக்கிறதுக்கே எங்களுக்கு உயிருக்கு பயமாக இருக்குது. இப்போ 2 பேரும் மருத்துவமனை சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் இன்னும் போய் பார்க்க முடியல. என் பேர் பசுமணி செல்வம். இந்த தெருவில் நிறைய நாய்ங்க சுற்றிக்கினே இருக்குதுங்க. வெளியே போயிட்டு வர முடியல. ஸ்கூலுக்கு போய் வர பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழுதுக்குனே விழுந்து அடிச்சிக்கின்னு ஓடுறாங்க. கடிச்சிருது நாய். பைக்கில் ஓட்டிக்கின்னு போக சொல்ல என்னையே விரட்டி விட்டுடுச்சு. அந்த மூலையில் நான் உடனே விழுந்து இருப்பேன். ரொம்ப கஷ்டமாகுதுங்க. நிறைய பேருக்கு சொல்லிட்டோம், வார்டு நம்பருக்கு சொல்லிட்டோம். அவங்க சரியான நடவடிக்கையே எடுக்கலை. அதால் ரொம்ப கஷ்டமாகுது. நைட்டுலாம் எல்லாருமே கம்பு வச்சுக்கின்னு தான் இந்த தெருவுக்குள்ளே நடந்துக்கினே இருக்கிறாங்க.